சிறகடிக்க அசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி சிந்தாமணி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. சிந்தாமணி, என்ன ரோகிணி, இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க விஜயாவுக்கு இந்த வீடு கிடைக்கலனா மனோஜ் வேற வழி இல்லாமல் உங்களை தேடி வருவாருன்னு. நீங்கள் சொன்ன மாதிரியே மனோஜ் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு. என்கிட்ட மனோஜ் வந்து உதவி கேட்குறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க வேண்டிதானே. மனோஜ் மனசு மாறினாலே போதுமே ரோகிணி, நீங்கள் நினைக்கிறது எல்லாமே இனி நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் விஜயா தான் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு பேசும்போது, நீங்கள் விஜயா பேச்சை கேட்க வேண்டாம், விஜயா உங்களை மருமகளாக ஏற்றுக்கவும் வேண்டாம். மனோஜ் மனசு அப்புறமா நீங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்கள பற்றி எதுக்காக யோசிக்கணும். மனோஜோட பிஸ்னஸில் நீங்கள் உதவி செய்யணும். மனோஜ் எப்பயுமே உங்கள் பேச்சை தான் கேட்கணும் ரோகிணி. எனக்கு பிரச்சனை செஞ்ச முத்து, மீனா எல்லாரும் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கே வீட்டிலேருந்து வேற வந்துட்டாங்கன்னு வேற தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அவங்க எங்கே தங்க போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படி ஒரு நிலமை மீனாவுக்கும் முத்துவுக்கும் வரணும்னு தான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். இப்போ நான் நினச்ச மாதிரியே செஞ்சுட்டேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. ஆமாம் சிந்தாமணி, நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இப்போ மனோஜ் என் பேச்சை கேட்குறாரு. நான் செய்கிற உதவியெல்லாம் மனோஜ் ஏற்றுக்கிறாரு, என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கே வரதா சொல்லிட்டாரு. இனி மனோஜ் வேற எங்கேயும் தங்க போகிறதில்ல, என் வீட்டில் தான் தங்க போகிறாரு. என்ன விஜயா தான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு விஜயா வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் அந்த வீட்டில் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு யோசித்தது விஜயா தானே. உங்களை விஜயா மருமகளாக ஏற்றுக்கவும் வேண்டாம், நீங்கள் விஜயா வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதான் மனோஜ் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாருல்ல. மனோஜுக்கு உதவி செய்கிற மாதிரி நீங்கள் மனோஜோட மனசை மாற்றணும். எப்பயுமே மனோஜ் இனி விஜயா பேச்சை கேட்கவே கூடாது. இப்படிலாம் நடந்தால் விஜயாவால் பொறுமையாக இருக்க முடியாது. தேடி வந்து பிரச்சனை செய்வாங்க. ஆனால் மனோஜ் உங்கள் பக்கம்தான் இருக்கணும். இனியாவது உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கங்க ரோகிணின்னு சொல்லும்போது, ஆமாம் சிந்தாமணி, நீங்கள் செஞ்ச உதவியால் தான் மறுபடியும் எனக்கு மனோஜ் வந்து கிடச்சிருக்காரு. மனோஜ் வந்து மறுபடியும் என்னை நம்புகிறாரு, என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இப்போ எங்கே தங்குறதுன்னு தெரியாமல் விஜயா வீட்டில் எல்லாரும் ரொம்ப யோசிக்கும்போது வேற எங்கேயும் தங்கவும் முடியாது. இப்படி நான் கஷ்டப்பட விரும்பலைன்னு உங்கள் வீட்டுக்கே வர ரோகிணின்னு மனோஜ் சொன்னதை கேட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த சந்தோஷமான உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல ரோகிணி, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குதுல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் கிளம்புறேன். மனோஜ் வேற என் வீட்டுக்கு வரப்போகிறாரு. அதனால் மனோஜுக்கு என்ன பிடிக்கும்னு நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து சமைச்சு வைக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சிந்தாமணி யோசிக்கிறாங்க, அப்போ மனோஜ் வேற வழி இல்லாமல் ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டு ரோகிணியை வேற ஏற்றுக்கிட்டாரா? கண்டிப்பாக விஜயா இதெல்லாம் சரின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன், அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாரும் மனோஜ் மேலே ரொம்ப கோபமாக இருப்பாங்க. ஆனால் ரோகிணி நினச்ச மாதிரியே மனோஜ் ரோகிணியை புரிஞ்சுக்கிட்டாரு. இனி ரோகிணியோட வாழ்க்கை என்னவோ சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் மீனா எனக்கு செஞ்ச பிரச்சனையை என்னால் மறக்க முடியாது. இத்தனை நாள் எல்லாரும் முன்னாடியும் தலை நிமிர்ந்து இருந்தேன். ஏன், எல்லாரும் என்னை ரொம்ப பாராட்டி பேசுவாங்க, எனக்குன்னு நல்ல பேர் கிடச்சிது. ஆனால் இப்போ அந்த மீனாவால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். யாருமே எனக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் நான் கஷ்டப்படுறேன். ஆனால் மீனா மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்க விடுவேனா என்ன? மீனாவும் முத்துவும் இப்படி தான் கஷ்டப்படணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு சிந்தாமணி வந்து யோசிக்கிறாங்க. மனோஜ் விஜயா கிட்ட பேசும்போது, போதுமா, முத்து மீனாவுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இனி உங்கள் யார் பேச்சையும் நான் கேட்கவே மாட்டேன். அதனால் ரோகிணி எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த வீட்டுக்கு நானும் போகிறேன். நீங்களே இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறீங்க. இதில் நான் வேற இங்கேயே இருக்கணுமா என்ன? நான் ரொம்ப வசதியாகவே இருந்துட்டேன். அதனால் நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்கவே முடியாது. நான் பேசாமல் ரோகிணி வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரவி சொல்கிறாரு, என்ன முத்து, இந்த மனோஜ் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? ரோகிணியை டிவோர்ஸ் பண்ணணும்னு மனோஜ் சொல்கிற பேச்சை அம்மா கேட்டாங்க. இப்போ மனோஜ் இப்படி பேசுவான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அதான் மனோஜ் மனசு மாறிட்டான்ல, ரோகிணி தான் முக்கியம்னு பேசும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இந்த நிலமையில தான் இருக்கோம். ஆனால் நம்ம அண்ணன் மனோஜ் மட்டும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு, ரோகிணியோட வீட்டிலே தங்கிக்கிறேன்னு, எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் கிளம்புறேன்னு நம்மளை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு போகணும்னு முடிவெடுத்திருக்கான்ல. இனி மனோஜ் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும். மனோஜுக்காக அம்மா உதவி செஞ்சாங்கல்ல, சப்போர்ட் பண்ணாங்கல்ல. மனோஜ் என்ன தான் பிரச்சனை செஞ்சாலும் மனோஜ் பக்கம் இருந்து மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணாங்கல்ல. அதான் மனோஜ் இப்போ யார் பேச்சையும் கேட்காம இப்படி யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கான். என்னம்மா, மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண நீங்கள் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கீங்க?
நீங்கள் மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணதால தான் எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. வீட்டு பத்திரத்தை மட்டும் ஃபினான்சர்கிட்ட கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நமக்கு இந்த நிலைமையும் வந்திருக்காது. இப்போ புரியுதா? மனோஜ் பேசுகிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனோஜை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு முத்து சொல்லும்போது பதில் பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க விஜயா. அம்மா, முத்து மீனா இப்படி தான் பேசுவாங்க. இதில் ரவி வேற இப்போ முத்து என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீங்கள் வேணும்னா என் கூட கிளம்பி வாங்க, உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறேன். ரோகிணி வீட்டில் நீங்களும் தங்கலாம். வேண்டானா நீங்கள் இப்படியே தான் கஷ்டப்படணும். முத்து மீனா ஏற்கனவே வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கலை. அவங்க எங்கே கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு வேற தெரியல. அப்புறம் நீங்கள் தாம்மா கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லும்போது, போதும் மனோஜ், இனி உன்னுடைய பேச்சை கேட்க நான் தயாராகவே இல்லைன்னு சொல்கிறாங்க விஜயா. அப்போ சரி, நான் கிளம்புறேன். என்னால் தான் பிரச்சனை வருதுன்னு முத்துவும் மீனாவும் எப்போ பார்த்தாலும் பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே தங்க போகிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இதில் நான் உங்களை நம்பி எங்கேயும் வர தயாராகவே இல்லை. ரோகிணியை நான் ஏற்றுக்கிட்டேன். ரோகிணி செஞ்ச பிரச்சனையை பற்றி இனி யோசிக்க போகிறதில்ல. ஏன்னா எனக்கு உதவி செஞ்சது ரோகிணி மட்டும்தானே. நான் ரோகிணி வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு மனோஜ் அங்கேருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, மனோஜ் உன் பேச்சை கேட்காம ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பிட்டான். இந்த மனோஜுக்காக தானே வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்து நீயும் இப்போ அந்த பத்திரத்தை திருப்ப முடியாமல் இந்த நிலமையில இருக்க. மனோஜுக்கு உதவி செய்யணும்னு நினச்சது சரிதான், ஆனால் மனோஜ் உன்னை புரிஞ்சுக்கலையே. இப்போ கூட மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் உன் பேச்சை கேட்காம ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பிட்டான். இனி மனோஜை நீ நம்பவே நம்பாத விஜயா அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோபமாக பேசும்போது இங்கே விஜயா பதில் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. மனோஜ் என்னை புரிஞ்சுக்கல, நான் சொல்ல வரதை சரியாக புரிஞ்சுக்காம ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பிட்டானே. மனோஜுக்கு உதவி செய்யணும் தானே என் வீட்டு பத்திரத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் ஃபினான்சியர்கிட்ட கொடுத்து இப்போ ஏமாந்து போய் நிற்கிறேன்னு மனசு வேதனைப்படுறாங்க விஜயா. மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரோகிணி ரொம்ப சந்தோஷமா, மனோஜ் நீ கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவேன்னு நினச்சேன், நீ வந்துட்ட மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரோகிணி, எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொன்னேன், நீங்கள் ரோகிணி வீட்டுக்கு வாங்க, ரோகிணி நம்மளை ரொம்ப நல்லபடியாக பார்த்துப்பான்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் ரோகிணி? அதனால தான் நான் அவங்க பேச்சை கேட்காம கிளம்பி வந்துட்டேன். உன்னை அவங்க ஏற்றுக்கலனாலும் நீ யோசிக்காத, நான் எப்பயுமே உன் பக்கம்தான் இருப்பேன், உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இத்தனை நாள் உன்னை புரிஞ்சிக்காம நான் தான் என் அம்மா பேச்சை கேட்டு பிரிஞ்சு இருந்தேன். ஆனால் இனி அப்படிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நீங்கள் என்னை மட்டும் ஏற்றுக்கக்கூடாது, என் பையன் கிருஷையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் தெரியும் ரோகிணி. அது மட்டும் இல்லாமல் என் அம்மா பேச்சை கேட்டுட்டு இருந்தா இனி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துக்கவே முடியாது. அதான் அவங்க யாருமே வேண்டான்னு நான் தான் இங்கே கிளம்பி வந்துட்டேன்ல. இனி நீ தான் என்னுடைய பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி உன்னையும் கிருஷையும் நானும் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லும்போது ரோகிணி ரொம்ப சந்தோஷமாக மனோஜ் கிட்ட நன்றி சொல்கிறாங்க. உனக்காக தான் மனோஜ் நான் பொய் சொன்னேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் நானும் பொய் சொன்னேன். ஆனால் இப்போவாது நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல, என்னை மட்டும் இல்லை நம்ம பையன் கிருஷையும் நீ ஏற்றுக்கிட்டல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி. என்ன ரோகிணி, நான் வந்த உடனே சந்தோஷப்படுவேன்னு நினச்சா இப்படி அழுதுகிட்டே இருக்கிறியே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க சந்தோஷமாக தான் இருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க மனோஜ் அப்படின்னு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க ரோகிணி. ரோகிணி தனக்காக இவ்வளோ யோசிக்கிறாங்க, ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்கன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு மனோஜ். அங்கே கிரிஷ் வந்த உடனே, பாத்தியா கிரிஷ், உங்கள் அப்பா நம்மளை தேடி வந்துட்டாரு, இனி நம்ம வீட்டில் தான் தங்க போகிறாருன்னு சொல்லும்போது, மனோஜ் அப்பா தான் என் மேலே ரொம்ப கோவப்படுவாங்கல்ல, என்கிட்ட பேச மாட்டாங்களேன்னு சொல்லும்போது, இல்லை கிரிஷ், எனக்கு நீயும் முக்கியம்தான், ரோகிணியும் முக்கியம்தான் அப்படின்னு மனசு மாறின மனோஜ் பேசுகிறத கேட்டு ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதி அவங்க அம்மா சுதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, எங்கே போகிறதுனே தெரியாமல் நாங்கள் இப்படி ஒரு நிலமையில இருக்கோம். அம்மா, நம்ம வீட்டுக்கு இங்கே எல்லாரையும் நான் கூப்பிட்டு வரட்டுமா? என் மாமியார் மாமனார்னு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே சுதா ரொம்ப கோவமா, என்ன ஸ்ருதி, என்ன பேசிகிட்டு இருக்க? நீ நம்ம வீட்டுக்கு ரவியை கூப்பிட்டு வந்தனா நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவோம். நீயும் ரவியும் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் நீ என்ன உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு வரேன்னு சொல்கிற? அந்த முத்துவும் மீனாவும் எங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தந்ததே இல்லை. இப்போ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு காரணமே உன்னுடைய மாமியார் விஜயா தானே. அவங்க எதுக்காக எல்லாரையும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போ இதை பற்றி பேச வேண்டாமே, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யாமல் இருந்தால் எப்படிம்மா அப்படின்னு சொல்லும்போது, நானே கிளம்பி வரேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க சுதா. உடனே வாசுதேவன் சொல்கிறாங்க, என்ன அண்ணாமலை வீட்டில் மறுபடியும் பிரச்சனையான்னு கேட்கும்போது நடந்த உண்மையை சுதா சொன்ன உடனே வாசுதேவன் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.
அப்ப கண்டிப்பா அண்ணாமலைய பார்க்கறதுக்காக நீ மட்டும் போக வேண்டாம் சுதா, நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அங்க அண்ணாமலை என்ன செய்யன்னு தெரியாம ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இங்க வந்து மீனாவும், முத்துவும் ரொம்பவே ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் சரியாயிரும். மாமா, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு போலாம் மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க மீனா. அந்த சமயம் அங்க வாசுதேவனும், சுதாவும் கார்ல வராங்க. அங்க வந்த உடனே பாத்தீங்களா, சம்மந்தி நம்ம நிலைமைய புரிஞ்சுகிட்டு நம்மள தேடி வந்துட்டாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு தான் வரணும்னு கார்ல நம்மள கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஸ்ருதி, நீ தான் உங்க அப்பா அம்மாவ வர வச்சியா அப்படின்னு கேக்குறாங்க இங்க விஜயா. இல்ல, அவங்கள வர வைக்கல. எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சு தான் என் அப்பா அம்மா கிட்ட பேசினேன். அவங்க தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லும்போது, அங்க வந்து சுதா கிட்ட அழுதுகிட்டே விஜயா பேசுறாங்க. பரவாயில்ல சம்மந்தி, எங்க நிலைமைய புரிஞ்சுகிட்டு எங்கள தேடி வந்திருக்கீங்க. எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீங்களாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னு பேசும்போது, போதும் சம்மந்தி, உங்களுக்கு எதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணணும்னு வரணும்? இப்படி ஒரு நிலைமையில வந்து நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னால பொறுமையா இருக்கவே முடியல. என் பொண்ணு ஸ்ருதியவும், எங்க வீட்டு மாப்பிள்ளை ரவியவும் கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்க தான் மனோஜ் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சீங்க. அதான் ஏமாந்து போய் நிக்கிறீங்க. இதுல அந்த ரோகிணி வேற மனோஜுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றதா தெரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா சம்மந்தி, உங்களுக்கு உதவி செய்ய நான் ஏன் வரணும்? அதனால தான் ஸ்ருதி, நீ எதுக்கு இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கஷ்டப்படணும்? இவங்க எங்க தங்குனா நமக்கு என்ன? நமக்குன்னு பெரிய வீடெல்லாம் இருக்கு. வசதியான வாழ்க்கைய நீ பார்த்துக்கணும். அதனால நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா. நம்ம நம்ம வீட்டு மாப்பிள்ளை ரவியவும் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, ரவி, அம்மா வேற இங்க வருவாங்கன்னு யோசிக்கவே இல்ல ரவி அப்படின்னு சொல்லும்போது, என்னால எங்கேயும் வர முடியாது. என் அம்மா அப்பா இவ்ளோ கஷ்டப்படுறாங்க. நான் உங்க வீட்டுக்கு வரதா? என்னால முடியாது ஸ்ருதி அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ளை நீங்க? எங்க பேச்ச எப்பயுமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்பதான் மனசு மாறி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறீங்க. முன்னாடியே எங்க பேச்ச கேட்டிருந்தா, இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருந்து நீங்களும் வந்து தலை நிமிர்ந்து இருந்திருக்கலாம். எங்க பேச்ச என்னைக்கு தான் கேட்டீங்க? இப்பயாவது எங்க பேச்ச கேட்டு எங்க வீட்டுக்கு வாங்க. நீங்களும் இவங்க கூட கஷ்டப்படவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க பேச்ச நான் ஏன் கேட்கணும்? வேணும்னா உங்க பொண்ணு ஸ்ருதிய கூப்பிட்டுட்டு கிளம்புங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே என் அப்பா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஸ்ருதி, எங்க பேச்ச கேட்காம ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க. ஏன், கொஞ்ச நாள் நம்ம வீட்ல கூட வந்து இருந்தல்ல. ஆனா இப்ப அண்ணாமலை வீட்டுக்கு நீ மருமகளா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப இவங்களே எங்க போறதுன்னு தெரியாம எங்க தங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. சொந்தக்காரங்க எல்லாரும் என்னதான் கேள்வி கேட்பாங்க. நீயாவது நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னு ஸ்ருதிய அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. உடனே ஸ்ருதி வந்து, எதுக்குமா இப்ப இங்க வந்தீங்க? நானும் ரவியும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வரவே மாட்டோம். நீங்க எங்களுக்கு உதவி செய்யவும் வேண்டாம். தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்யவும் வேண்டாம். எல்லார்கிட்டயும் ஆறுதலா பேசுவீங்க. நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போவீங்கன்னு நெனச்சேன். ஆனா நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. போதுமா, நீங்க உதவி செய்யவே வேண்டாம். இங்கிருந்து கிளம்புனாவே போதும் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. என்ன ஸ்ருதி, உன்னுடைய வாழ்க்கைக்காக தான் நாங்க பேசுறோம். நீ இவங்கள நம்பி இருந்தா நீ தான் ரொம்ப கஷ்டப்படணும்னு சொல்லும்போது, அம்மா, நான் பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனரா இருக்கேன். நான் எதுக்காக எல்லாரையும் நம்பி இருக்கணும்? ஆனா எனக்கு இவங்க எல்லாரும் ரொம்பவே முக்கியம். ரவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் மாமியார் வீட்ல தானே இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்துடணுமா என்ன? வேண்டாம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஆமா, எதுக்கு இப்ப தேவையில்லாம நீங்களும் அப்பாவும் உடனே கிளம்பி வந்தீங்க? இப்படி எல்லாரையும் தேவையில்லாம பேசி பிரச்சனை செய்றதுக்காகவா? இல்ல ஏளனமா பேசி எங்கள தலகுனிய வைக்கிறதுக்காகவா? வேண்டாம்மா, அப்படிலாம் நீங்க பேசுனீங்கன்னா நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, வாசுதேவன் சொல்றாங்க. என்ன ஸ்ருதி இப்படி பேசிட்டு இருக்க? நீயும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை ரவியும் எங்க கூடவே வந்தா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? உங்களுக்கு நல்லது செய்யணும் தானே வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அண்ணாமலை சொல்றாங்க. ரவி, ஸ்ருதி, நீங்க வேணும்னா வாசுதேவன் வீட்டுக்கு போகலாமே. நீங்க எதுக்கு எங்க கூடவே இருந்து இங்க கஷ்டப்படணும்? நாங்களே எங்க போக போறோம்னு தெரியல. மனோஜால தான் பிரச்சனை வந்ததுன்னு, மனோஜ் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பிட்டான். நீங்களும் எங்கள பத்தி யோசிக்க வேண்டாம். உங்க வாழ்க்கைய பாருங்கன்னு சொல்றாரு அண்ணாமலை. உடனே வாசுதேவன் ரொம்ப சந்தோஷமா, என்ன அண்ணாமலை, என் வீட்ல உள்ள எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். எப்பயுமே என் பையன் ரவி என் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன? உங்களுக்கு இந்த வீடே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறமா ரவி எங்க வீட்டுக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க? பரவாயில்ல அண்ணாமலை, உங்களால எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்கு. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்ணு ஸ்ருதிய கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பதில் பேசாம அமைதியா இருக்காங்க விஜயா. முத்து சொல்றாங்க, ரவி, உன்னுடைய மாமனார்கிட்ட பேசி இப்பவே இங்கிருந்து அனுப்பு. இல்ல நீயும் பழகுறலும் உடனே இங்கிருந்து கிளம்புங்க.
அப்பா கிட்ட வாசுதேவன் தேவையில்லாம பேசுறாரு. இனியும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஏற்கனவே மனோஜ் பேசின பேச்சால நம்ம அப்பாவும், அம்மாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இதுல இவங்க தேடி வந்து தேவையில்லாம பேசி நம்மள தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, ரவி சொல்றாங்க, "வேண்டாம். யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம். வேணும்னா உங்க பொண்ணு ஸ்ருதிய கூப்ட்டு போங்க. என்னால என் அப்பா, அம்மாவ விட்டுட்டு உங்க கூட வரவே முடியாதுன்னு" சொன்ன உடனே, இங்க சுதா சொல்றாங்க, "இப்படியே ரவி பேசிட்டு இருக்கிறதுனால தான் அவர் முன்னேறாம, அ இங்க என் பொண்ணு ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல வேல பார்க்குறாரு. ஸ்ருதி கிட்ட சம்பளம் வாங்குறாரு. இனியாவது யோசிச்சு எங்க பேச்ச கேட்பாருன்னு நெனச்சேன். ரவி திருந்தவே மாட்டாரு. ஸ்ருதி, நீயும் சீக்கிரமா புரிஞ்சுகிட்டு நம்ம வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு சுதாவும், வாசுதேவனும் அங்கருந்து கிளம்புறாங்க. என்னங்க, நம்ம சம்மந்தி நம்மள தேடி வந்திருக்காங்க. சந்தோஷமா பேசுவாங்க. நம்மள அவங்க வீட்டுக்கே கூப்ட்டு போவாங்க. நல்லபடியா பார்த்துப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா, நம்மள தலகுனிய வைக்கிறதுக்காகவே தேடி வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. "நீ தானே விஜயா சொன்ன, பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு. அதான் நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் இப்படி பேசிட்டு போறாங்க. ஆனா நம்ம வீட்டு மருமக மீனாவா இருக்கட்டும், ஸ்ருதியா இருக்கட்டும், நம்மள விட்டு கொடுக்கலையே. உன்னுடைய பையன் மனோஜ் கூட நம்மள கண்டுக்காம, நம்ம உதவி தேவையில்ல அப்படின்னு நம்ம பேச்ச கேட்காம கிளம்பிட்டான். ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த மருமக நம்ம யாரையும் விட்டு கொடுக்காம நமக்காக சப்போர்ட் பண்றாங்கல்ல, இதுவே போதும்" அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. இங்க விஜயா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. "சம்மந்தி வந்துட்டாங்க. நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்கும் உதவி செய்வாங்கன்னு நெனச்சேன். ஆனா, ஸ்ருதியோட அம்மா சுதா இப்படிலாம் பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு அவங்க நினைக்கவே இல்ல. ஆனா, எங்கள பார்த்து இவ்ளோ சந்தோஷப்படுறாங்களே" அப்படின்னு விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ஆனா, அண்ணாமலை யோசிக்கிறாரு, வாசுதேவன பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால வாசுதேவன் இப்படிதான் பேசுவாருன்னு புரிஞ்சுகிட்டு, நான் தான் அமைதியா இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. உடனே விஜயா சொல்றாங்க, "நான் இப்பவே பார்வதி வீட்டுக்கு போறேன். பார்வதி கிட்ட பேசி புரிய வச்சு, நம்ம எல்லாரும் கொஞ்ச நாள் பார்வதி வீட்ல தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நானே செய்றேன். இனி யாரையும் நம்பவே கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, "அத்தை, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்களேன். என் அம்மா உங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு" சொல்லும்போது, "என்னது? நான் உன் வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? நீங்களே அங்க தங்க முடியாது. உங்களுக்கு நாங்க பெருசா ரூமும் இல்ல. உங்க வீட்ல நான் வந்து தங்குறதா? அதெல்லாம் முடியாது. என் ஃப்ரெண்டு பார்வதி கிட்ட மட்டும் பேசுனேன்னா, பார்வதி எனக்காக என்ன வேணாலும் செய்வா. எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுவா. நான் இப்பவே பார்வதி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேன். நீங்க எல்லாரும் இங்கேயே இருங்க. உங்க எல்லாரையும் வந்து பார்வதி வீட்டுக்கு நான் கண்டிப்பா கூப்ட்டு போவேன்" அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு, அழுதுகிட்டே விஜயா அங்கருந்து கிளம்புறாங்க. முத்துவும், மீனாவும் விஜயா கிட்ட எவ்வளவோ பேசி புரிய வைக்கிறாங்க. "அங்கெல்லாம் போக வேண்டாம். உதவி கேட்க வேண்டாம். பார்வதி அத்தை ரொம்பவே நல்லவங்க தான். இருந்தாலும் அவங்களுக்குன்னு நெறைய வேலை இருக்கும்போது, நம்மள கவனிக்க முடியாது. அதனால நம்ம வீட்டுக்கே போகலாம்" அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க. மீனா பேச்ச கேட்காம, பார்வதி மேல உள்ள நம்பிக்கையில இங்க விஜயா அழுதுகிட்டே பார்வதி வீட்டுக்கும் வராங்க. பார்வதி கதை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க வந்த விஜயா, "பார்வதி, பார்வதி" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. உடனே பார்வதியோட ஃப்ரெண்டு வந்துட்டு, பார்வதி கதை சொல்றாங்க. "கொஞ்சம் பொறுமையா இருங்க விஜயா மேடம்" அப்படின்னு சொல்லும்போது, "பார்வதி இப்ப எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பார்வதிக்கு தன்னுடைய வேலை தான் முக்கியமா? என் ஃப்ரெண்டு பார்வதியை வர சொல்லுங்க. நான் இப்பவே பார்வதி கிட்ட பேசணும்" அப்படின்னு ரொம்ப கோவமா பேசுறாங்க விஜயா. உடனே அங்க பார்வதியோட ஃப்ரெண்டு வந்துட்டு, "விஜயா மேடம் எப்பயும் போல ரொம்ப கோவமா இருக்காங்க. எல்லாரையும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்கள பத்தி மட்டும் நம்ம யோசிக்கணும்னு நினைப்பாங்க. பார்வதி, நீங்க கதை சொல்ல வேண்டாம். இப்ப விஜயா எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு வாங்களேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, நான் என் வேலையை செஞ்சுட்டு தான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க கதையெல்லாம் சொல்லிட்டு மெதுவா பொறுமையா விஜயா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. விஜயா ரொம்ப கோவமா, "என்ன பார்வதி, நான் எந்த நிலைமையில உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன்? நீ என்ன, நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருந்தும் உன்னுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு தான் வருவியா? நீ கதை சொல்றது தான் உனக்கு ரொம்ப முக்கியமா? நான் எந்த நிலைமையில இருக்கேன் தெரியுமா? என் வீடும் இல்லாம இங்க எங்க போறதுன்னு தெரியாம நாங்க எல்லாரும் இப்ப எந்த நிலைமையில இருக்கோன்னு உனக்கு தெரியுமா?" அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, "இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதானே. என்கிட்ட வந்து உனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேள்வி கேட்குற? என்கிட்ட சொன்னியா? இல்லையே. சிந்தாமணி பேச்ச தானே கேட்ட. நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே இருந்திருக்கேன். முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருந்தா, சிந்தாமணியை நம்பாத, சிந்தாமணி பேச்ச கேட்காத, உன்னுடைய பையன் மனோஜுக்காக வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர் கிட்ட கொடுக்காதன்னு சொல்லியிருப்பேன்ல. உனக்கு ரவியை பத்தியும் அக்கறை இல்ல, முத்துவை பத்தியும் அக்கறை இல்ல. அவங்கள பத்தி யோசிக்காம மனோஜுக்கு தானே ரொம்ப சப்போர்ட் பண்ண. அதான் இப்ப வீடும் இல்லாம இந்த நிலைமையில வந்து நிக்கிற. இதுல நீ சொல்றத நான் கேட்கணுமா? உனக்காக என் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ கூப்பிட்ட உடனே வந்து நிக்கணுமா? எனக்கு அப்படி என்ன அவசியம் இருக்கு சொல்லு" அப்படின்னு வந்த உடனே பார்வதியும் விஜயாவை வெளுத்து வாங்குறாங்க.
என்ன பார்வதி என்ன புரிஞ்சுக்காம இப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லும்போது, நீ மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணதால, இப்ப உன்னுடைய வீட்ல இருக்கிற எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அத புரிஞ்சுக்காம என்கிட்ட வந்து கேள்வி கேட்குற. இப்ப எதுக்கு விஜயா இங்க வந்த? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பார்வதி, என்னுடைய நிலைமை என்னன்னு தெரியும். சிந்தாமணி பேச்ச கேட்டு ஃபினான்சியர் வந்து ஏற்கனவே எங்க பணத்த வேற வாங்கியிருக்காரு. ஆனாலும் என்னுடைய எல்லா பணமும் வேணும்னு கேட்டு பிரச்சனை செஞ்சதால, நாங்க எல்லாரும் எங்க வீட்ல இருந்து வந்துட்டோம். ஆனா எங்க போறதுன்னு தெரியாம இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம். அதனால என் வீட்ல உள்ள எல்லாருமே கோயில்ல தான் இருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு வந்திருக்கேன். பார்வதி என்னுடைய ஃப்ரெண்டு. நான் பேசினா பார்வதி என்ன புரிஞ்சுப்பா. எல்லாரும் பார்வதி வீட்லயே தங்கிக்கலான்னு நான் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா என்ன பேசுற? என்கிட்ட கேட்காம நீ ஏன் இவ்வளோ நம்பிக்கையா பேசிட்டு வந்திருக்கன்னு சொல்லும்போது, என்ன பார்வதி, நான் உன் மேல தானே நம்பிக்கை வைக்க முடியும். நீ என்னுடைய ஃப்ரெண்டு தானே. அதனால தான் பேசிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் உன்னுடைய தப்பு. எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் வெளியூருக்கு போகணும். நான் நல்லா கதை சொல்றேன்னு பரிசு குடுக்கறதுக்காக என்ன கூப்ட்டுருக்காங்க. இப்ப உங்க எல்லாரையும் என்னுடைய வீட்ல தங்க வைக்கணுமா? மீனா, முத்து என்ன புரிஞ்சுப்பாங்க. மீனாவுக்கும், முத்துவுக்கும் நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன், உதவி செய்வேன். ஆனா நீ செஞ்ச இந்த பிரச்சனையால உனக்கு என்னால உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்றாங்க. நீ எங்கேயும் போக வேண்டாம் பார்வதி. நாங்க இங்க தங்கிக்கிறோமே கொஞ்ச நாள் தான். பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா, உன்னுடைய பையன் மனோஜ் எங்க? நீ மட்டும் வந்திருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, ரோகிணி பேசுனதெல்லாம் நம்பி, இப்ப ரோகிணி தான் முக்கியம்னு மனோஜ் கிளம்பி போயிட்டான். எங்கள புரிஞ்சுக்கவே இல்ல. நானும் இங்கேருந்து கஷ்டப்பட முடியாதுன்னு மனோஜுக்காக தான் நான் உதவி செஞ்சேன். ஆனா மனோஜ் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு கிளம்பிட்டான்." அப்படின்னு சொல்லும்போது, "பாத்தியா? முத்து மீனாவ நம்பியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? ஆனா மனோஜ் புரிஞ்சுக்காம யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி தான் முக்கியம்னு கிளம்பிட்டான். ஆனா மனோஜுக்காக நல்ல ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும். பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னென்ன ஏற்பாடு பண்ணுனேன். ஏன் ரோகிணிக்கு டிவோர்ஸ் குடுக்கணும்னு கூட நெனச்சேல்ல. நீ நெனச்சது எதுவுமே நடக்காதுன்னு மனோஜ் புரிய வச்சுட்டானா? இப்படி இருக்கிற மனோஜுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணியா? முத்து மீனாவோட அருமை பெருமை என்னன்னு இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா இல்லையான்னு சொல்லும்போது, எதுக்கு அவங்கள பத்தி பேசுற? மீனா, நாங்க எல்லாருமே அவங்க அம்மா வீட்டுக்கு வரணும்னு நெனைக்கிறா. நான் எப்படி மீனாவோட அம்மா வீட்ல தங்க முடியும்? அங்க எனக்கு ஏத்த மாதிரி எந்த வசதியும் இல்லையே! அது மட்டும் இல்லாம, மீனாவோட அம்மா என் சம்மந்தியே கிடையாது. மீனாவ நான் மருமகளா ஏத்துக்கல. இந்த ஒரு பிரச்சனையால மீனாவோட வீட்டுக்கு போனா, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, மரியாதை என்னைக்குமே கிடைக்காது. அதனால தான் நான் பார்வதி வீட்லயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனா என் வீட்டுக்காரர் வந்து, "நம்ம மீனா வீட்லயே தங்கலான்னு தான் சொன்னாரு." அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணாமலை அண்ணன் என்ன சொல்றாரோ அத தான் இனி நீ கேட்கணும். உன் விருப்பத்துக்கு உங்க எல்லாருக்கும் என்னால இப்ப உதவி செய்ய முடியாது. நான் என் வேலைய பார்க்கணும். என் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நீ செஞ்ச வேலையால உனக்கு என்னால இப்ப உதவி செய்யவே முடியாது. என்கிட்ட உதவி கேட்டாலும் என்னால இப்ப உதவி செய்யவே முடியாது விஜயா. நீ பேசாம வீட்ல உள்ள எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்களோ அதன்படி நீயும் செய்யணும். அவங்க எங்க கூப்பிடுறாங்களோ நீ கிளம்பி போ. ஒருவேளை எல்லாருமே என் வீட்டுக்கு வரணும்னு சொன்னா கண்டிப்பா உன்னையும் நான் ஏத்துப்பேன். எல்லாருக்கும் தங்க இடம் கொடுப்பேன். ஆனா நீ மட்டும் இப்படி யோசிச்சு முடிவெடுத்தா என்னால உதவி செய்யவே முடியாது. மீனாவும் முத்துவும் என்ன சொல்றாங்களோ அதுதான் இனி நீ கேட்கணும். என்கிட்ட உதவி கேட்காத. மீனா, முத்து ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன செஞ்சாலும் சரின்னு நீயும் அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு துணையா இருந்து உதவி செய்யணும். இத நீ என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போற? இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போதும் அவங்க பேச்ச கேட்காம இருந்தா எப்படி விஜயா? நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்றாங்க. அதான் மனோஜ், நீங்க யாருமே முக்கியம் இல்லைன்னு ரோகிணி தான் எனக்கு முக்கியம்னு பேசிட்டு கிளம்பி போயிட்டான். இனியாவது மனோஜை நம்பாம முத்து மீனா மேல நம்பிக்கை வச்சாதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் வந்தாங்க. அவங்க எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்கன்னு நினைச்சேன். அவங்க வீட்டுக்கு எங்க எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுக்கு ரவியும் ஸ்ருதியும் தான் வரணும்னு பேசினாங்க. ஆனா ரவியும் ஸ்ருதியும் எங்களை விட்டு கொடுக்காம நாங்க உங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னு சொல்லும்போது, பாத்தியா, உன் மருமக ஸ்ருதி கூட அவங்க வீட்டுக்கு போகாம உங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னா, நீயும் அதே மாதிரி மீனா முத்து பேச்ச கேட்டாதான் இனியும் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதனால இப்பவே கிளம்பு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய கதை சொல்லணும். அப்பதான் எனக்கும் ஒரு வருமானம் வரும். என் குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும். என்னையும் நான் பார்த்துக்க முடியும். உன்னால தான் இப்போ வரைக்கும் என் பையன் என்னை கண்டுக்காம இருக்கான். அதனால என்னை பார்த்துக்கணும்னா நான் தானே சம்பாதிக்கணும். நான் தானே கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பார்வதி இப்படிலாம் பேசுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா,
மீனா முத்து சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும். அவங்க என்ன முடிவெடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். மீனா முத்து எல்லாரும் அவங்க அம்மா வீட்டுக்கு வரணும்னு நினச்சாங்கன்னா ரவியும் ஸ்ருதியும் அவங்க வீட்டுக்கு போகிறது தான் சரின்னு யோசிக்கிறாங்க. நீ மட்டும் என்ன வசதியான வாழ்க்கை தான் வேணும்னு யோசிக்கிற? இத்தனை நாள் உங்கள் வீட்டில் வசதியாக தானே இருந்த. ஏன் இந்த குடும்பத்தை நீயா பார்த்துக்கிட்ட? இல்லையே, மீனா தானே ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. ஆனால் மீனா மேலே எவ்வளோ பொறாமப்பட்ட, தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்ச. சிந்தாமணி பேச்சை கேட்டு என்னென்ன பிரச்சனை செஞ்சுருப்ப. ஆனால் இப்போ உனக்கு ஒரு பிரச்சனைன உடனே உதவி செய்கிறது மீனா மட்டும்தான். நீ என்ன நம்பவே வேண்டாம். ஏன்னா நான் உனக்கு என்றைக்கும் உதவி செய்ய போகிறதே இல்லை. உன்னால் எனக்கு பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்கு. அதனால் இங்கேருந்து கிளம்பு. இந்த பிரச்சனையை எப்படி பார்த்துக்கணும்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க பேச்சை கேட்டு அவங்க வீட்டுக்கே கிளம்பி போகிற வழியை பாரு. அதை விட்டுட்டு நீ இங்கே பேசிகிட்டு இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. உனக்காக உதவி செய்ய என்னால் முடியாது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்வதி. என்ன பார்வதி, நீயா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நீ உன்னுடைய பையன் மனோஜை நம்பி ஏமாந்து போய் நிற்ப. உனக்கு நான் உதவி செய்யணுமா? என்னைக்காவது முத்துவை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கியா? இல்லைல்ல. அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிற. இப்போ என்கிட்ட உதவி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு விஜயா. என்கிட்ட தேவையில்லாமல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்வதி. உடனே இங்கே விஜயா ரொம்ப கோவமா, பார்வதி, நீ இப்படி பேசுவேன்னு நினைக்கவே இல்லை. எல்லார்கிட்டேயும் ரொம்ப நம்பிக்கையாக பேசிட்டு வந்தேன். என் ஃப்ரெண்டு பார்வதி கண்டிப்பாக உதவி செய்வா. உங்கள் எல்லாரையும் பார்வதி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நீ இப்படி பேசிட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, உனக்காக நான் இவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன். இனி என் வாழ்க்கையை தான் பார்த்துக்க முடியும். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. தேவையில்லாமல் பேசாத. நீ மீனா முத்துவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீ தான் இன்னும் மீனா முத்துவை புரிஞ்சிக்கவே இல்லையே. இனியும் நீ மனோஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. அதனால் உனக்கு என்னால் உதவி செய்யவே முடியாது விஜயா. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, விஜயா மேடம் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிருன்னு சொல்லும்போது, இப்படி பார்வதி பேசுறதுக்கு காரணமே நீங்கள் தானே. என் ஃப்ரெண்டு பார்வதி மனசை மாற்றிட்டீங்கல்ல. எனக்கு பார்வதி உதவி செய்வான்னு நினச்சி நம்பி வந்தேன். ஆனால் பார்வதி பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். நீங்கள் தானே பார்வதிக்கு உதவி செஞ்சீங்க. நீங்கள் உதவி செஞ்சதால் பார்வதி இப்போ நல்ல கதை சொல்கிறா. ஆனால் பார்வதிக்கு நல்ல வருமானம் வருது. ஆனால் என் ஃப்ரெண்டு பார்வதி எனக்கு உதவி செய்யவே மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா மேடம் எப்படி பேசுகிறீங்க? பார்வதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், உதவி செய்கிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் தான் உங்கள் மருமக மீனாவை புரிஞ்சிக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சீங்க. மனோஜ் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிங்க. அதான் இந்த நிலமையில இருக்கீங்க. பார்வதி உதவி செய்யணுமா வேண்டாமான்னு பார்வதி தானே முடிவெடுக்கணும். என்கிட்ட கேள்வி கேட்டால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்வதியோட ஃப்ரெண்டும் கிளம்புறாரு. விஜயா ரொம்ப கோவமா பார்வதி இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு நினச்சாலும் அழுதுகிட்டே திரும்பி வராங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன விஜயா, மீனா வீட்டுக்கு வரமாட்டேன், முத்து பேச்சை கேட்க மாட்டேன்னு என்னென்னவோ பேசுனேன். உங்கள் எல்லாரையும் பார்வதி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னியே, என்னாச்சு? பார்வதி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க, என் ஃப்ரெண்டு பார்வதி ரொம்ப மாறிட்டா. என் பேச்சை கேட்கவே மாட்டிக்கிறா. பார்வதிக்கு நிறைய வேலை இருக்கான். பார்வதி வெளியூருக்கு போகணுமா. அதனால் யாரும் இங்கே வர வேண்டாம், உனக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு சொல்கிறா. ஏன்னா இந்த உண்மையை நான் பார்வதி கிட்ட சொல்லவே இல்லைல்ல. பார்வதியை கூட நம்பாமல் சிந்தாமணியை தானே ரொம்பவே நம்பினேன். அந்த கோவத்தில் தான் பார்வதி இப்படியெல்லாம் பேசுகிறா. இப்போ என்ன செய்கிறது, எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப யோசிக்காத. இனி மீனாவும் முத்துவும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் நம்மளும் கேட்டாகணும். அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லணும். இனி உன்னுடைய பேச்சை கேட்க போகிறதே இல்லை. என்னால் கேட்கவும் முடியாது. நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல. கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. நீ தான் உன்னுடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொன்னேன். இப்போ உன்னால் எப்பயும் போல் எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டல்ல. பேசாமல் எல்லாரும் மீனா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். நீ மனோஜை நம்பின, அதனால் இந்த நிலமையில இருக்க. ஆனால் எங்ககிட்ட நீ உண்மையை சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உதவி செஞ்சுருப்பேன். இப்படி ஒரு நிலைமை வர விட்டுருக்கவே மாட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். நீயும் மனோஜும் எப்பயுமே பிரச்சனை செய்யும்போது நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் குடும்பம் ஒத்துமையாக இருக்கணுன்றதுனால தான். நீ திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணமும் நீ தான் விஜயா. இனியும் நீ சொல்கிறத நாங்கள் கேட்கணும்னு நினைப்பியா என்ன? இப்போ நாங்கள் யாரும் உன்னுடைய வீட்டில் இல்லை. நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்லிடுறாரு அண்ணாமலை. இனி முத்துமீனா பேச்சு தான் நான் கேட்கணுமா? பார்வதியும் இனி என் வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. நான் உனக்கு உதவி செய்யவே முடியாதுன்னு பேசிட்டாங்களே, என்ன செய்யறது? மீனா வீட்டில் தான் தங்கணுமா என்ன? எங்கே போகிறது என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் மனோஜ் மட்டும் ரொம்ப நிம்மதியாக ரோகிணி வீட்டுக்கு வேற கிளம்பிட்டான்ல.
ரோகிணி தான் முக்கியம்னு மனோஜ் யோசிச்சு கிளம்பி போயிட்டான். ஆனால் மனோஜுக்கு உதவி செஞ்ச நான் தனியாக இப்படி என்ன செய்யன்னு யோசிக்கிறேன், கஷ்டப்படுறேன். இந்த மனோஜை நம்பியிருக்கவே கூடாது, மனோஜுக்கு உதவி செஞ்சுருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கும்போது மீனா சொல்கிறாங்க, அத்தை கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்காகவும் இங்கே அண்ணாமலை ரொம்ப மனசு வேதனைப்படுறத புரிஞ்சுக்கிட்டு மீனாவும் முத்துவும் அண்ணாமலை வீட்டில் உள்ள எல்லாரையும் இங்கே சந்திரா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே விஜயாவுக்கு சந்திரா வீட்டில் தங்குறது கொஞ்சம் கூட பிடிக்கல. என் ஃப்ரெண்டு பார்வதி மட்டும் சரின்னு சொல்லியிருந்தா நான் பார்வதி வீட்டிலையே சந்தோஷமாக இருந்திருப்பேன், தங்கியிருப்பேன். ஆனால் பார்வதி இப்படி பேசுவான்னு நினைக்கவே இல்லை. பார்வதி என்னுடைய ஃப்ரெண்டு, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது என்றைக்குமே உதவி செய்ய மாட்டா. ஆனால் சிந்தாமணியை நம்பி இப்போ நான் ஏமாந்து போய் நிற்கிறேன். சிந்தாமணி என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு உண்மையாகவே உதவி செய்கிறாங்கன்னு சிந்தாமணி மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நான் நினச்சது எதுவுமே நடக்கல. பார்வதியாவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்வதியும் விஜயா இனி உனக்கு என்னால் உதவி செய்யவே முடியாதுன்னு பேசிட்டாங்களே. என் ஃப்ரெண்டு பார்வதி இப்படி பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு பார்வதி மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா.